ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கிட் பைக்கர். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பீச்சிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்குது, அங்கங்கே ஃப்ளட்டாக இருக்குது. அதனால் ரிட்டர்ன் ஆகிறோம். மழை காரணத்தினால ஒரு 3 வாரமாக வீடியோ போடாமல் இருக்கும். அதனால் இப்போத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ டான்னு வந்துடும். அதே மாதிரி நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முக்கியமாக லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை டான் தட்டி விட்டுருங்க. இருங்க, இந்த சிக்னலை தாண்டிட்டு உங்களுக்கு அங்கேருந்து நான் ஃப்ளாக் பண்ணுறேன். ஓகே. ஓகே கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறேன், என்ன மைக் யூஸ் பண்ணுறேன், எடிட்டுக்காக என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னு. நான் வந்து GoPro Hero 8 தான் யூஸ் பண்ணுறேன். மைக் வந்து என் ஃபோன் இன்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஆடியோ தனியாக வீடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ரெண்டுத்தையும் எடிட் பண்ணுறது மெஜர் எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். ஏன்னா ரெண்டுத்தையும் மெஜர் பண்ணுறதுக்கு ரொம்ப தலைவலியாகிடுது. அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுறேன். ஃபோன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுறேன். இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறது ரொம்ப தலைவலி. நான் இங்கே ஹாய் சொல்கிறேன்னா நான் அங்கே ஹாய் சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் யூடியூப் இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அது லைக் பண்ணுறீங்க. இருங்க, நான் இந்த சிக்னல் தாண்டிட்டு அங்கே போய் ஃப்ளாட் பண்ணுறேன். எனக்கு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கிட் பைக்கர்னு இருக்கிற நேமை வந்து நான் மாற்ற போகிறேன், வேறு நேம் மாற்ற போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நேம் வந்து சூட்டபுள் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொன்னாங்க. அதே மாதிரி வேறு லெவல் சொல்லியிருந்தேன். நம்ம வேறு லெவலே வச்சு ஃபேமஸ் ஆகிட்டோன்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு கலாச்சிருந்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. நான் வேறு லெவல் என்பது வேறு லெவல் ஆயிடுச்சு. அந்த வேறு லெவல் சொல்கிறது வேறு லெவல் ஆயிடுச்சு. சரி, நான் நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எதாவது ஐடியா அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வேறு நேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு இந்த நேமே பிடிச்சிருந்தா இந்த நேமே சொல்லுங்கள், நம்ம வச்சுக்கலாம். நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இப்போ நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. அங்கங்கே தண்ணியாக இருக்குது. வெளியே தண்ணியில் மெயின் ரோடில் இழுத்து விட்றாங்க. அதனால் நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறதே ரேர் போல். அதேமாதிரி நான் 90% நான் நேம் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் இந்த நேம் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதனால் எனக்கு பிடிக்கலை. நேம் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே ஃபுல்லாக தண்ணி எடுத்து வெளியே வராங்க. இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? ஓகே, ஸ்லோவாக போகலாம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுக்க முடியுமா? சுத்தம் ஃபுல் தண்ணி இருந்தாலும் நம்ம போகிறோம். உள்ளே போய் மாஸ்க் காட்டுறோம். ஓகே, போயிட்டு ஸ்லோவாக போயிருந்தாலே போயிடலாம். இருங்க ஒரே நிமிஷம் கைஸ். பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற ஒரு பள்ளம் வந்துருக்கு. அந்த பள்ளத்தில் வண்டியை விட்டுருங்க. வண்டி ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. நின்று ஏஞ்சி எடுத்துகிட்டு வரேன். செம்ம வலி வேறு. கொஞ்ச நாள் 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு எடுத்தா வரேன். அங்கே என்ன சொல்கிறேன், நான் சொல்லலான்னு பார்த்தோம், அது நீ ஏட்டப்பா அப்படின்ட்டாரு. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அந்த பள்ளத்தில் உடனே இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. நான் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னா அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு. கேட்டால் நீ வர பள்ளம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றாரு. அதெல்லாம் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். ஆனால் ஃபுல் இடமும் தனியாக இருக்குது. அங்கங்கே பள்ளம் மேடாக இருக்குது. நான் ஸ்லோவாக தான் போயின்னு இருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 20-25 தான் போகிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. என்னோடய இன்ஜின் அளவுக்கு தண்ணி வந்துச்சு கீழே, பைக் இன்ஜின் அளவுக்கு. இங்கே கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்காது தான், பட் அங்கே நிறைய தண்ணி இருக்குது. ஃப்ளட்டில் மாட்டாதீங்க. நிறைய பேர் வண்டி எடுத்து இல்லை ஸ்கூட்டிலாம் மாட்டின்னு அங்கே வராமல் இருந்தது. எப்படியோ காப்பாற்றியாச்சு அங்கே இருக்கிற ஸ்கூட்டிலாம். அதாவது ஸ்லோவாக போகலாம். இங்கெல்லாம் தண்ணி இல்லை, பட் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. அங்கங்கே தண்ணி இருக்குது. ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் தண்ணி இருக்குது. இந்த மழை ரொம்ப மோசமாகிடுச்சு. 3 வாரமாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு இதான் காரணம் போல். அங்கே லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துல தண்ணி இருக்குது. ஸ்லோவாக போக மாட்டாங்க. அங்கே பாருங்க, ராயல் ஃபீல்டெலாம் வந்துருங்க வயசு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி. ஃபுல் அண்ட் தண்ணி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. எல்லா இடத்துலையும் தண்ணி தான். நம்ம ஸ்லோவாக தான் போய் ஆகணும். பிகாஸ் நம்ம வண்டியில் மறுக்காரு கூட இல்லை, பின்னாடி உங்களுக்கு அப்படியே தண்ணி அடிக்கும். எங்கள் வீட்டாண்டியே 2 சப்பே கிட்ட முழுங்கிடுச்சு வயசு. அந்த சப்பையிலலாம் குளிச்சு செம்ம ஜாலியாக இருந்தது. இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் எடுக்கணும். சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களா? சூப்பர். ஓகே, கையில் இருந்த காசை கொடுத்துட்டு வந்தாச்சு. நான் வரும்போதே பார்த்தேன் கைஸ். பார்க்கும்போது ஒரு சின்ன கார் வந்து ஸ்பீடாக வந்து ஒரு மாதிரி தண்ணி அடிச்சிச்சு. ஃபுல் அண்ட் ஒரு மாதிரி தண்ணி அடிச்சிச்சு. சரி, என்னை மனசே கேட்கல தான் யூட்டன் பண்ணிட்டு கையில் அந்த காசை கொடுத்துட்டு வந்தேன். அடுத்தெல்லாம் ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கேட்டு வந்தேன். சாப்பிட்டேன்னு தான் சொன்னார். பரவாயில்ல. இங்கே இருக்கிற கிரவுண்டெல்லாம் முழுங்கிச்சு போல கைஸ். பாருங்கள், கிரவுண்டெல்லாம் பாருங்களேன்,
ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்டை பாருங்களேன் எப்படி முழுங்கி கிடக்குதுன்னு. நம்ம காலே முழுங்கிச்சு. இங்கே அதிக தண்ணி இருக்குது. அப்போ கூட அதிக தண்ணி. அப்போ கூட வந்து சாப்பிட்றாங்க இங்கெல்லாம். பரவாயில்ல. எவ்வளோ தண்ணி பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாகிடுச்சு. அவ்வளோ பெரிய கிரவுண்டே முழுங்குதுன்னா அப்படின்னா பார்த்துக்கோங்க. பார்க்குறவங்களுக்கு பாதி பேர் தெரியும் இந்த இடம் என்ன இடம்னு. டி நகர் தான். இப்போ நம்ம எப்படியோ வீட்டுக்கு ரீச் ஆகிருந்தோம்னா மழை பெய்யுது ஆரம்பிச்சு. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டா நம்ம சேஃபாக போயிடலாம் வீட்டுக்கு. வீட்டுக்கு ரீச் ஆகுமா ஃபஸ்ட்டு. ஐயோ எல்லாம் நல்ல தண்ணிங்க. நல்ல மழை பெய்யுது. நல்லா தண்ணி. இந்த தண்ணி வீடியோ பார்க்குறவங்க யாருமே தெரிஞ்சுனாங்கன்னா அங்கங்கே ஆடியோ கரெக்ட் ஆகிடுது. அது ஏன்னு எனக்கு வரைக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபோனில் தான் மிஸ்டேக்காக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஆடியோ கரெக்ட் ஆகிடுது. அது எதுனாலுன்னு தெரியல. ஆடியோ வருது ஆனால் பட் கரெக்ட் ஆகிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ட் ஆகிடுது. அது வந்து கேமரா ஃபால்ட்டாக இல்லை ஃபோன் ஃபால்ட்டாக இதெல்லாம். ஆனால் கேமரா கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் பட் மைக்கு ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது அடிக்கடி. அதனால் நான் இந்த வாய்ஸ் வந்து நான் வாய்ஸ் தரேன். ஓகேவா? போக போக நம்ம சரி பார்த்துக்கலாம் வாய்ஸ். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். பிகினர் தானே அப்படி தான் இருக்கும். எல்லாரும் வெள்ளம் வந்துடும் சொல்லிட்டு ஃப்ளட்டு வந்துடும் சொல்லிட்டு காலத்துக்கு பிஜி மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக்கில் நான் மறந்தேன். ஓஹோ சப்வே ஃபுல்லு தெரிதான் உங்களுக்கு. இந்த கேமரா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சப்வே ஃபுல்லாகிட்டு. இப்போ சப்வே சொன்னால் நம்ம ஒரு சப்வே சொன்னாங்க. அந்த சப்வே ஃபுல்லாகிட்டு தான் தெரில. சப்வே நல்லா ஃபுல்லாகிட்டு. ஓ மை காட். இதுவும் ஃபுல்லாகிட்டு.